வணக்கம். இன்னைக்கு திருக்கார்த்திகை, அதனால கொஞ்சம் கார்த்திகை தீபத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இது ஒரு தனி, அது நாயன்மார்களோடையோ தசாவதாரத்தோடையோ சேராது. இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி நமக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், 200லேருந்து 300 வருஷம் பிசி அண்ட் ஏடின்னு ஒன்று உண்டு. கிறித்துவுக்கு பின் அண்ட் கிறித்துவுக்கு முன் அப்படின்னு. அந்த காலத்தில் இருக்கிற அகநானூறு அப்படிங்கிற நம்மளுடைய சங்க இலக்கிய புத்தகத்தில் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றின ரெஃபரன்ஸ் குறிப்புகள் உள்ளது. அதை தவிர ஔவையாரும் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி பாடியிருக்கார் தன்னுடைய பாட்டில். சரி, இந்த கார்த்திகை தீபம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துதான். ஒரே சண்டை, யார் நம்மளுக்குள்ள பெரியவங்க அப்படின்னு பெரிய வாக்குவாதம் நடக்கிறதாம். சண்டைன்னா கையால போடுற மல்யுத்தம்லாம் இல்லை, பெரிய வாக்குவாதம். பார்த்தாரு சிவபெருமானுக்கு பொறுக்கல. சரி, நான் ஒரு பெரிய அக்னி மலையா அவர் நின்றுட்டாரு. என்னுடைய அடியையும் முடியையும், அடினா என்னுடைய பாதத்தையும், முடினா என்னுடைய தலை. என்னுடைய அடியை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ, என்னுடைய முடியை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ, முதல்ல யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சிவன் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் சரின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப திமிரு. என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த பிரம்மா ஒரு அன்ன பறவை ரூபத்தை எடுத்துட்டு மேலே 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 தேட போறாரு. இந்த விஷ்ணு என்ன பண்றாரு, ஒரு பன்றி வராக ரூபத்தை எடுத்துட்டு கீழே 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 பூமியை நோண்டிட்டே போறாரு. 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு நடுவில் ஒரு கிளை கதையும் ஒன்று சொல்லுவாங்க. இந்த பிரம்மாவுக்கு அப்பெல்லாம் 5 தலை உண்டாம். அவர் என்ன பண்ணாரு, மேலே போக 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 அவரால் கண்டுபிடிக்க முடியாத போது ஒரு தாழம்பூ அந்த தலையிலேருந்து, சிவபெருமானுடைய தலையிலேருந்து கீழே விழுந்துதான். அது ரொம்ப வருஷ காலமா கீழே விழுந்துட்டே இருக்கான், இன்னும் பூமியே போய் தொடலை. அந்த பிரம்மா அந்த தாழ்ம்பூவை பார்த்துட்டு, நீ எங்கேருந்து வரேன்ன உடனே, நான் அந்த மாதிரி தலையிலேருந்து வரேன்ன உடனே, சரி அப்படின்னா தலைன்னு ஒன்று இருக்கு, நம்ம போய் பார்க்கலனாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, நான் தலையை பார்த்தேன்னு நீ சொல்லிடணும் சிவன் கிட்ட அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி பாருங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பொய்யுங்கிறது யார் சொன்னாலும் பொய் தான். இப்போ பிரம்மா சொல்லிட்டதுனால அவர் உயர்த்தி கிடையாது. அந்த தாழம்பூ பிடிச்சி நீ சொல்லணும் எனக்கு சாட்சின்னு சொல்லிட்டு தாழம்பூவும் பிரம்மாவும் கூட இறங்கி வரா சிவன் கிட்ட. அப்புறம் விஷ்ணு போய் 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 பார்த்துட்டு பூமி கிட்ட வந்துட்டாரு. 2 பேரும் இப்போ பூமியில நிற்கிறாங்க. சிவனுடைய நட்ட நடு அந்த மலையில, அது மேலேயும் தெரியல அவளுக்கு, கீழேயும் தெரியல. விஷ்ணு ஒத்துன்றாரு, ஆமா எனக்கு தெரியல அப்படின்னு. பிரம்மா என்ன பண்றாரு, இந்த தாழம்பூ விட்டு பொய் சொல்றாரா. சிவனுக்கு என்ன எல்லாம் தெரியும் தானே, கோபம் வந்துடுறது. சிவன் நீ பொய் சொல்லிட்ட, இந்த தாழம்பூ பொய் சாட்சி சொல்லிடுது, அதனால இனிமே எனக்கு தாழம்பூவே எனக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு, நீ பொய் சொன்னதுக்கு அடையாளமா உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டு 5வது தலையை எடுத்து விட்டுறாரு பிரம்மாவுக்கு அப்படின்னு ஒரு கதையும் உண்டு. ஸோ இந்த மாதிரியாக அப்புறம் அவங்க 2 பேரும் உணர்றாங்க, 2 பேருமே இடையானவர்கள் தான். நம்மளுடைய இந்த ஈகோ, அதாவது நான் அப்படிங்கிற அந்த சுய கர்வம் தான் நம்மளை இந்த மாதிரி தவறா நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே உணர்ந்துக்கிறாங்க. அப்புறம் நல்லவங்களா திருந்திடுறாங்க, இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்காம அப்படின்னு ஒரு கதை உண்டு. அன்றைக்கு அந்த சிவபெருமான் நெருப்பா தோன்றினாராம். அந்த மலை நெருப்பு மலையாம். அந்த மாதிரி தோன்றிய நாளுதான் இந்த திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மலை அப்படியே மலையா மாறிடுதான் அந்த அக்னி மலைன்னு இன்னைக்கும் பேருண்டு அந்த திருவண்ணாமலைக்கு. அது தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த திருவண்ணாமலை ரொம்ப 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 விசேஷமான ஒரு பண்டிகை அந்த ஊர்ல உண்டுன்னா அது திருக்கார்த்திகை தீபம் தான். அந்த லிங்கத்துக்கு அக்னி லிங்கம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை தீபம், அந்த கார்த்திகை தீபம், இந்த 2த்துக்கும் தொடர்புடையதாக இன்னொரு கதையும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டா, அதே சிவபெருமானுடைய கண்கள்லேருந்து நெருப்பு பொறி பறந்து அது 6 சிறு குழந்தைகளா மாறிடுறதாம். அந்த 6 சிறு குழந்தைகளும் நெருப்பு பொறியா சரவண பொய்கை அப்படிங்கிற ஒரு குளத்துல இருக்கான். அப்போ பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா இணைத்து முருகனா மாற்றினாளாம்.
6 கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் அது வரைக்கும் வளர்த்துட்டு வந்தாங்க. அதனால அந்த பண்டிகையானது இன்றைக்கு தான் ஒரு உருவமா முருகப்பெருமானாக 6 தலைகளோட 6 முகம் அப்படின்னு முருகனுக்கு ஒரு பேர் கூட உண்டு. அப்படி மாற்றிய நாளாக இந்த திருக்கார்த்திகை தீபமானது கொண்டாடப்படுகிறது. ஒரு சயின்டிபிக்கல் ரீசனும், அதாவது விஞ்ஞான காரணமும் உண்டு இந்த மாதிரி விளக்குகள்லாம் ஏற்றுவதற்கு. அதாவது தீமையை அழித்து நன்மையை கொண்டு வரும் நாளுங்கிறது தான் எப்பொழுதுமே நம்மளுடைய இந்து மத நம்பிக்கைகள். எப்பவுமே சயின்ஸ்லாம் என்னன்னா, இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டாக்கா, கார்த்திகை மாதம் பௌர்ணமியில வரும். இது ஒரு குளிர்காலம் ஆரம்பிக்கிற நாள். எங்கேயே ஒரே கொசுவாக இருக்கும். கொஞ்சம் 5:30 மணிக்கெல்லாமே இருள் வந்துடும் ராத்திரில. அதனால அந்த காலத்தில் என்ன டியூப் லைட்டாக இருக்குது டவாக் அப்படின்னு ஒரு லைட்டை போடுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. அதனால வீடு ஃபுல்லாக விளக்குகள் ஏற்றி வச்சு அந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மூலமா கொசுக்கள்லாம் கூட போயிடும் இந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. சரி, இப்ப திருவண்ணாமலையில இந்த விளக்கை எப்படி ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, 10 அடி உயரமுள்ள ஒரு காப்பர் பெரிய பாத்திரம் அதை எடுத்துட்டு போய் ஆல்ரெடி மலையில வச்சிருவாங்க. அந்த மலையில வைக்கிறதுக்குன்னு நம்மளுடைய ஊர்கள்ல எல்லாம் என்னன்னா, அந்த காலத்திலேருந்து யார் செய்யறாங்களோ அந்த வேலையை அவங்க தான் இப்பவும் செய்யணும். அது அவங்களுடைய முறைன்னு பேர். செம்படவர்கள் தான் அதை தூக்கின்னு போகணும். அதோட கூட பிராமணர்களும் கூட நடந்து மேலே போவாங்க. அந்த கோவில்ல பூஜை பண்றவங்களும். அந்த மலையானது 2668 அடி உயரமான மலை. அந்த மலை மேல அவங்க 3500 கிலோ நெய்யை எடுத்துட்டு போவாங்க. 350 மீட்டருக்கு காடா துணியை எடுத்து அந்த துணியை தான் அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு திரியா பயன்படுத்துவாங்க. பின்ன யோசனை பண்ணுங்க, இத்தினோடு திரி நம்ம மாத்துல யூஸ் பண்றதையா பண்ண முடியும்? 350 மீட்டர் காடா துணியை சுருட்டி அதை நன்னா நெய்யில போட்டு அமுக்கி அதை ஊற வச்சு அத்தனை தூக்கிண்டு அந்த மலை மேல ஏறி, ஏற்கனவே அங்க ரெடியா காத்துட்டு இருக்கும் 10 அடி உயரமான ஒரு, அதே முன்னாலே எடுத்துட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அந்த கொப்பரைன்னு பேர் அதை வச்சு அது ஃபுல்லா கற்பூரத்தை போட்டு இந்த நெய்யையும் நிறைய 3500 கிலோ இமேஜின் அவ்வளவையும் போட்டு அப்புறம் இந்த துணியும் வச்சு அது அந்த தீபம் கரெக்டா 6 மணிக்கு பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஒரு கிளியரா இருக்கிற ஒரு வானத்துல நிர்மலமா வானம் இருந்தாக்கா எவ்வளவோ தூரத்துக்கு அந்த தீபமானது தெரியும். பொதுவா அது மழை காலம், ஆனாலும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்னமோ அது பாட்டு நன்னாதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல மக்கள் கார்த்திகை தீபத்துக்கு விரதம் இருப்பா. கார்த்தாலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி இந்த விளக்குகளெல்லாம் சரியா வச்சிருந்த விளக்கு எல்லாம் ரெடியா வச்சிருப்பா. அங்க கார்த்திகை தீபம் ஏத்துறது மலை மேல பாக்குறவாளுக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஏத்துறத பார்த்த உடனே தான் தன்னுடைய வீடுல இந்த விளக்கை ஏத்தி வாசல்ல அங்க இங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா உண்ணாவிரதத்தையும் முடிப்பாங்க. அப்படிங்கிறது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய ஊர்கள்ல. இது கார்த்திகை தீபம் கொண்டாடுறதுங்கிறது திருவண்ணாமலை கோவில் தான் ரொம்ப பிரசித்தி. அதனால மக்கள் எங்கே எந்தெந்த ஊர்ல இருந்தோ அதை பார்க்கறதுக்காக வருவாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு பெரிய விசேஷம் ஒண்ணு இருக்கு. அது திருவண்ணாமலை சித்தர்கள்லாம் வாழ்ந்த பூமி. அந்த பூமியில எங்க பார்த்தாலும் சித்தர்கள் இருப்பாங்க, அதாவது கண்ணுக்கு தெரியாத இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த திருவண்ணாமலை கிரிவலம், கிரினா மலை, அந்த மலையை முழுசா வலம் வருதுங்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்தந்த நாளில் செஞ்சா இந்தந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற கிரிவல பெருமையும் அந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு உண்டு. அதனால நம்ம இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்தை நல்ல சிறப்பா செஞ்சு அந்த முன்னோர்களை எல்லாம் நம்ம நினைத்து, ஏன்னா அந்த மாதிரி ஒரு வழிபாடெல்லாம் என்றைக்கோ ஆரம்பிச்ச வழிபாடு. பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, சங்க காலத்துல இந்த வழிபாடு செஞ்சதை அகநானூறுல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வழிபாட ஔவையாரும் சொல்லிருக்கான்னா, எந்த காலத்திலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள்
எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் விடாம இன்னி வரைக்கும் அதை நடத்தி கொண்டு இருக்காங்கன்றத பார்க்கும்போது நமக்கும் கடமை இருக்கு இதை தொடர்ந்து செய்யறதுக்கு. எல்லாமே நன்மை தானே. இன்று வரைக்கும் நம்ம நல்லா வாழறோம்னா இந்த நம்பிக்கைகள் தானே காரணம். அதனால சிறந்த முறையில இந்த நாளை நம்ம கொண்டாட வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு மிகச்சிறந்த கார்த்திகை தீப விழா. இதையே கேரளாலையும் கொண்டாடுவார்கள். அவர்கள் சோட்டானிக்கர பகவதி அம்மனை பற்றிய நாளாக அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மற்றபடி இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லாருமே கார்த்திகை பௌர்ணமிங்கிறது அவங்களுக்கெல்லாம் வேற 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 விதத்துல விசேஷமான நாட்கள். இந்தியா முழுசும் பார்த்தாக்கா ஒரு பண்டிகை பலவிதமான பெயர்களில் பலவித நாட்களில் கொண்டாடப்படுகிறதே தவிர எல்லா மக்களும் கொண்டாடுகின்ற நாளாக தான் அத்தனை பண்டிகைகளையும் இருக்கின்றது. அப்படிங்கிறத நாம் நன்றாக உணர வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை படிகள்லையும் நம்மளும் நடந்து அதை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.